நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முள்ளில் மலர், ரோஸ் அமங் தார்ன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 23ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். யோபு மறுமொழியாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயந்து இருக்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாய் தப்பித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 10வது வசனம், நான் போகும் வழியை கடவுள் அறிவார். அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். God knows the way that I take. After he has tried me, I will come forth as gold. பாடுகளிலிருந்து நாம் ஒருவரும் தப்ப முடியாது. இயேசுவின் பாடுகளில் ஒரு பங்கையாவது நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்தே தீர வேண்டும். உடலில் பாடுகள், மனதில் பாடுகள், வாழ்க்கை பாதையில் பாடுகள். நம்மில் சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையானது துக்கமற்றதா, இன்பம் மட்டுமே நிறைந்ததா இருக்கும் என்று தவறாக போதித்துள்ளதால் பாடுகள் நம் கதவை தட்டும் போது நாம் பிரமித்து நிற்கிறோம். ருமேனியா நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைப்பற்றிய போது ரகசியமாக சுவிசேஷத்தை பரப்பியதற்காக போதகர் ரிச்சர்ட் உம்ப்ராண்டும் அவரது துணைவியாரும் சிலையில் அடைக்கப்பட்ட கொடிய சித்திரவதைக்கு உட்பட்டனர். ஒரு நாள் அவர்களது மகன் சிறைச்சாலைக்கு சென்றபோது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் கைதிகளின் அழுக்கான ஆடை அணிந்து எலும்பும் தோலுமாய் உருக்குலைந்து நின்ற தன் தாயாரை கண்டான். அவர்கள் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் மகனிடம், மகனே, இயேசு கிறிஸ்துவிலேயே நீ உன் விசுவாசத்தை பதித்து விடு என்று கூறினார்கள். பாடுகளின் போதும் விசுவாசம். உடனே முரட்டு சிறைக்காவலர் மிருகத்தை போல் தன் தாயை இழுத்துச் சென்ற காட்சியை கண்ணீர் விட்டு கண்டு கதறினான் அந்த மைந்தன். எனினும் தன் தாயாரின் விசுவாச வார்த்தைகள் அந்நாளிலேயே அவன் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள செய்தன. உலகில் உள்ள இறைமக்கள் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, வீட்டுக்கு வீடு வாசற்படி. இதை நாம் நினைத்து நமது பாடுகளின் போது விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு தனது 1ஆம் நிருபம் 5ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். கடவுள் தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிப்பது ஏன் என்றும் பேதுரு தொடர்ந்து குறிப்பிடுகிறார். கோதுமையை போல் சுளகினால் புடைக்கப்பட்ட பேதுருவுக்கு பாடுகளை குறித்த நல்ல அனுபவம் உண்டல்லவா? அவன் இவ்விதமாக எழுதுகிறான், அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதை விட விலை உயர்ந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அவர் விளக்கம் கூறுகிறார். பாடுகளின் நடுவில் நாம் நீடிய பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தபோது நீடிய பொறுமையை கரைப்பிடித்து நமக்கு முன்மாதிரியாய் திகழும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு சொன்னது என்ன? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நாமும் அப்படியே சொல்லுவோம். சிறு பையனாய் இருக்கும் பொழுது, கோலிக்காய் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது
ஒரு நாள் ஒரு இரும்பு கோலிக்காய் நான் விழுங்கி விட்டேன். தலைகள் நின்று பார்த்தேன், ஓடி பார்த்தேன், தண்ணீர் குடித்து பார்த்தேன். எதற்காக? மரண பயம். 1969 ஆண்டு முதுநிலை பட்டத்திற்காக நான் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது செல்வின் ஹியூஸ் என்ற பெரிய பக்தன் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இந்த மரண பயத்தை குறித்து பேசும் பொழுது, காலத்திற்கு முன் நாம் யாரும் மரிப்பதில்லை, யாரும் காலத்திற்கு முன் நம்முடைய உயிரை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது, காலம் முடிந்தவுடன் கர்த்தர் நம்மை அழைத்துக் கொள்வார் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை எனக்கு மரண பயம் என்பது சுத்தமாக கிடையாது. 1996 ஆண்டு இருதய அறுவை சிகிச்சைக்காக என்னை எடுத்து சென்ற பொழுது முகமலர்ச்சியோடு சென்றேன். ஒரே காரணம், இங்கே கண்ணை மூடினால் அங்கே நாம் கண்ணை திறப்போம் என்கிற ஒரே நிச்சயம். அருமையானவர்களே, பவுல் அந்த கப்பல் சேதத்திலே அகப்பட்ட பொழுது அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று சொன்னான். சகோதரி சாராள் நவரோஜி இவ்விதமான பாடுகளை குறித்து மிகவும் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். அதை நான் பாட முயற்சிக்கிறேன். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலமளிப்பார். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். நான் போகும் வழியை கடவுள் அறிவார். அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன் போல் துலங்கிடுவேன். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளை பட்டது மாத்திரமல்ல, எப்படி பாடுகளை சகிக்க வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனை, பாடு, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் செல்லுகிறோம். ஆண்டவரே, இடது பக்கத்தில் நாங்கள் பார்க்க முடியவில்லை, வலது பக்கத்தில் பார்க்க முடியவில்லை, முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இல்லை, மேலே நாங்கள் தலையை தூக்கினாலும் எல்லாம் அந்தாரமாக இருக்கிறது. எங்களுக்கு உண்மை தெரியவில்லை, ஆனால் உமக்கு எங்களை தெரியும். நான் போகும் வழியை நீர் அறிவீர். ஆண்டவரே, எங்களை நீர் பொன் போல் சோதித்த பின் நீர் எங்களை துலங்கச் செய்வீர் என்கிற விசுவாசத்தை இன்று எங்கள் இருதயத்திலே இந்த தியானத்தின் மூலமாக நீர் பதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாடுகளை பாட்டுகளாக்குற கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.